என்னோட 18 வயசு வேலைக்காரனான ராமு எப்பவுமே என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான். அவன பாக்குறப்ப எல்லாம் இவன் ஒரு சின்ன பையன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து சொன்னான். ஓனர் மேடம் என்ன நீங்க சின்ன பையன்னு நினைக்கக்கூடிய அந்த தவறை இனி செய்யாதீங்கன்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு அவன பார்த்தப்ப நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு ராமு 18 வயசு பையன் மாதிரி இல்லாம ஒரு 30 வயசான ஒரு ஆண் போல நடந்துகிட்டான். ராமு என்னோட வீட்டில தங்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட உடல்ல பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. ராமு சின்ன பையன் அவனுக்கு இது எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா மெதுவா அவனோட உண்மையான முகத்தை எனக்கு தெரிய வைக்க ஆரம்பிச்சான். ஒரு 18 வயசு பையனால 35 வயசாக கூடிய ஒரு பொண்ணுக்கு எப்படி இவ்வளவு சந்தோஷத்த தர முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நான் அவனை என்னோட வீட்டு வேலைக்காக கிராமத்திலிருந்து கூட்டிட்டு வந்தேன். என்னோட வீட்ல நானும் என்னோட ஒரு வயசு மகனும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டா ராமு. என்னோட குழந்தைய பாத்துக்குவான். அவன் என்னோட வீட்லயே தங்கி இருந்தான். நான் திருமணம் செய்யாமயே தாயாகிட்டேன். என்னோட காதலன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு ஆசை காட்டி, என் கூட காதல் நாடகம் ஆடிட்டான். நான் கர்ப்பமா இருந்தப்போ, நான் அவனோட வீட்டுக்கு போனேன். அங்க அவனுக்கு கல்யாணம் நடந்துட்டே இருந்துச்சு. அவன் என்கிட்ட காதல் நாடகம் ஆடிட்டு, வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் கருக்கழிப்பு செய்யலாம்னு நெனச்சப்போ, அதுக்கான நேரம் கடந்துருச்சு. நான் 5 மாச கர்ப்பிணியா இருந்தேன். பெத்தவங்க என்னையும் என்னோட குழந்தையையும் ஏத்துக்க மறத்துட்டாங்க. அப்ப நான் தனியா வாழ ஆரம்பிச்சேன். சில மாசங்களுக்கு முன்னாடி நான் என்னோட தாத்தாவோட தொம்போந்துவது பிறந்த நாளுக்காக எங்க கிராமத்துக்கு போயிருந்தேன். என்னோட தாத்தா எனக்கு பிறந்த நாள் அழைப்பு அனுப்பி இருந்தாரு. அதனால நான் கிராமத்துக்கு போனேன். என்னோட தாத்தா மட்டுமே என்னோட மகனை அன்போட அவர் மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. ரேவந்த் என்னோட தாத்தா கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வந்தேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்ப, என்னோட பையன் தாத்தா கிட்ட இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய வேலைக்காரன் கிட்ட இருந்தான். ரேவந்த் அந்த வேலைக்காரன் கிட்ட நல்லா விளையாடுறத பார்த்தேன். நான் என்னோட குழந்தைய அந்த வேலைக்காரன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சேன். அப்போ அந்த வேலைக்காரன் என்ன நிறுத்தி, "ஓனர் மேடம் எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. எனக்கு பணம் பெருசா தேவையில்லை." அப்போ அவனை அவன் அறிமுகப்படுத்திக்கிட்டான். "என்னோட பேரு ராமு. இந்த வீட்ல மாடு, எருமைகளோட கொட்டகைகள சுத்தம் செய்யற வேலை செய்றேன். ஆனா இப்போ உங்களோட தாத்தா இந்த மாடு, எருமைகளை எல்லாம் விக்கப் போறாராம். அதனால உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா எனக்கு குடுங்க. எனக்கு வேலை ரொம்பவே அவசியம்." என்னோட பெத்தவங்களும் கூலி வேலை தான் செய்றாங்க. எனக்கு வேலைங்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணா இருக்கு. அப்பனா என்னோட குழந்தைய பராமரிக்க வேலை இருக்கு. ஆனா, இதுக்காக நீ டவுனுக்கு வரணும். இந்த வேலைக்கு நான் உனக்கு மாசம் 10,000 தான் குடுப்பேன். அதுவிட்டு அவனுக்கு பணம் அதிகம் தேவையில்ல. அதனால ராமு என் கூட டவுனுக்கு வர தயாரானான். என்னோட பையனும் ராமு கிட்ட ரொம்ப நல்லாவே பழகுனான். அத பார்த்தனால தான் ராமு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர நான் முடிவே பண்ணேன். ராமு அன்னையிலிருந்து என்னோட வீட்டிலேயே தங்கினான். ஒவ்வொரு 4 மாசமும் கொஞ்சம் பணம் சேர்த்து அவனோட கிராமத்துக்கு போறதா சொல்லுவான். ராமு நாள் முழுக்க என்னோட குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிட்டான். வீட்டு வேலையிலயும் எனக்கு உதவி செய்வான். ராமு வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகியிருந்துச்சு. இந்த 1 மாசத்துல அவன் என்னோட மனசுல இடம் பிடிச்சிருந்தான். அவனோட கவனிப்பால என்னோட மகனோட ஆரோக்கியமும் இன்னமுமே மேம்பட்டுச்சு. என்னோட பையன் என்ன தொந்தரவு செஞ்சான். இப்ப அவன் அந்த ராமுவோட கையினால நல்லாவே சாப்பிடுறான். நான் ராமுக்கு ஒரு தனியான ரூம் குடுத்திருந்தேன். ஆனா ஒரு நாள் நைட்டு என்னோட பையன் ரொம்பவே அழுதான். எந்த வகையிலயும் என்னால அவன சமாளிக்கவே முடியல. ரேவன் அழுகிற சத்தம் கேட்டதும், ராமு அவனோட ரூம்ல இருந்து என்னோட ரூமுக்கு வந்து, ரேவந்தன் என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டான். ராமு கிட்ட போய் கொஞ்ச நேரத்திலேயே என்னோட பையன் ரொம்பவே அமைதியாகிட்டான். நைட்டு ரொம்ப நேரமாகி இருந்துச்சு. என்னோட பையன் ராமு விடவே இல்ல. அதனால நான் அன்னைக்கு ராமுவ என்னோட ரூம்லயே தூங்க சொன்னேன். காலையில நான் எழுந்தப்போ ரேவந்த் ராமுவ புடிச்சுக்கிட்டு தூங்கிட்டே இருந்தான். அந்த நைட்டுக்கு அப்புறமா ராமு என்னோட பையனுக்காக அந்த அறையிலேயே தூங்க ஆரம்பிச்சான். ராமு வந்ததிலிருந்து எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு. ராமுவோட வேலையில நான் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு, விடுமுறை நாள்ல அவன ஒரு மாலுக்கும் கூட்டிட்டு போனேன். அங்க அவனுக்காக நல்ல ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன். சலூனுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு புதிய ஹேர் ஸ்டைலும் அவனுக்கு பண்ணிவிட்டேன். ராமு இப்ப பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தான். ஆனா, அவன் ரொம்பவே சாதாரணமான முறையில வாழ்ந்தான். அன்னைக்கு நான் அவனோட தோற்றத்தையே மாத்திட்டேன். அவனை ஒரு புதிய தோற்றத்துல பார்த்தப்ப, என்னோட கண்களால் அத நம்பவே முடியல. நேத்து வரைக்கும் ஒரு சாதாரண வேலைக்காரனா இருந்தவன், இவ்வளவு அழகாவும், ஸ்மார்ட்டாவும் இருக்க முடியும்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. அந்த மால்ல இருந்து நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தோம். ரேவந்த் வந்ததுமே தூங்கிட்டான். நான் அவன ரூம்ல படுக்க வச்சுட்டேன். அப்ப ராமு எனக்காக தண்ணி கொண்டு வந்தான். தண்ணி குடிச்சிட்டு நான் கிளாஸ் வச்சேன். ராமு அப்போ என்ன மறைமுகமா பார்த்துட்டு இருந்தான். நான் கிளாஸ் வச்சதும் அவன் என்னோட கைய பிடிச்சான்.
பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆண் என்னோட கைய புடிச்சது. நான் என்னோட கைய அவனோட கையில இருந்து விடுவிச்சுக்கிட்டு இருந்து, அங்கிருந்து கொஞ்சம் விலகிட்டேன். அப்ப ராமு சொன்னா ஓனர், "உங்களால இன்னைக்கு நான் என்னையே நேசிக்க ஆரம்பிச்சேன். வாழ்க்கை ரொம்பவே அழகானது. அத வாழவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க என்னோட வாழ்க்கையவே மாத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கேன்." ராமுவோட முகத்துல இருந்த சந்தோஷத்த பார்த்து நானுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நாள்ல இருந்து அவன் ரொம்பவே சுத்தமாவும், அழகாவும் வாழ ஆரம்பிச்சான். அவனுக்கு 18 வயசு தான். ஆனா, அவனோட உடம்ப நல்லாவே பராமரிச்சு வச்சிருந்தான். அவன் தினமும் வீட்ல உடற்பயிற்சி செஞ்சான். நான் அவன்கிட்ட அவனோட படிப்ப பத்தி கேட்டேன். ஆனா, இப்போ அவனுக்கு படிக்கிறதுல சுத்தமா ஆர்வம் இல்லன்னு சொன்னான். நான் டெய்லியும் காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி, என்னோட குழந்தையோட கன்னத்த தட்டி குடுத்துட்டு ஆபீஸ்க்கு போவேன். இன்னைக்கு அதே மாதிரி ஆபீஸ்க்கு போறப்போ, அதுக்கு முன்னாடி என்னோட பையன செல்லம் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே ரேவந்தோட கன்னத்துல தட்ட போனப்ப, அவன் ராமுவோட மடியில இருந்தான். அப்ப திடீர்னு ரேவந்த் தன்னோட கழுத்த திருப்பிக்கிட்டான். என்னோட கை அன்பான ராமுவோட கன்னத்துல பட்டுச்சு. உடனே ராமு என்ன விசித்திரமா பார்த்தான். அது எனக்கு ரொம்பவே சங்கடமா போச்சு. நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டுட்டேன். ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தப்ப கூட என்னால ராமுவோட கண்கள பார்க்க முடியல. ராமு ரேவந்துக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அங்க நான் என்னோட மருந்துகள எடுத்துட்டு இருந்தேன். ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததுனால எனக்கு ஒன் சைடா தலைவலியா இருந்துச்சு. அதுக்கான மருந்த எடுத்துட்டு இருந்தேன். மருந்து எடுத்ததுக்கு அப்புறமா என்னோட தலைவலி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. என்னோட ரூம்ல தலைய புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூமுக்கு ராமு உள்ள வந்தான். நான் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு மேடம்னு?" கேட்டான். என்னோட தலை வலிக்கிறது தெரிஞ்சதும், அவன் என்னோட தலைய மசாஜ் செய்ய ஆரம்பிச்சான். ராமுவோட மசாஜ் எனக்கு ரொம்பவே ஆறுதல் அளிச்சு. மெதுவா எனக்கு ஆழ்ந்த தூக்கமும் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு எனக்கு நல்ல தூக்கமும் வந்தது. அடுத்த நாள் எங்களோட ஆபீஸ்ல பாரம்பரியமான ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த விழாவுக்காக ஆபீஸ்ல வேலை செய்ற ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு கலாச்சார உடைகளை அணிஞ்சுக்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்காக நானும் குஜராத்தி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்காக குஜராத்தியோட ட்ரெஸ்ஸான காக்ராவ வேர் பண்ணேன். ஆனா, அந்த ஸ்கர்ட்டோட முடிச்ச கட்டுறதுக்கு எனக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. அப்ப நான் அந்த ராமுவை என்னோட ரூமுக்கு கூப்பிட்டு முடிச்ச கட்ட சொன்னேன். நான் உன்ன சின்ன பையன்னு நெனச்சேன். அதனால நான் அவன்கிட்ட இந்த வேலைய சொன்னேன். எனக்கு வேற வழியும் இல்ல. நான் புறப்படுறதுக்கு ஆரம்பிச்சப்போ, ராமு என்ன தடுத்து உள்ள இருந்த காஜல் எடுத்துட்டு வந்தான். அவன் என்னோட காதுக்கு பின்னாடி காஜல் போட்டுவிட்டு, "ஓனர், இப்ப உங்களோட யாரோட பார்வையும் பாதிக்காது. நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு" சொன்னான். அவளோட பேச்ச கேட்டு நான் சிரிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தப்போ, என்னோட ஃப்ரெண்ட்ஸும், அவளோட காதலனும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ராமு இன்னைக்கு சுவையான உணவு சமைச்சிருந்தான். என்னோட தோழி 4, 5 நாட்களுக்கு என்னோட வீட்ல தங்கப் போறா. அடுத்த 3 நாளைக்கு அவளோட காதலனும் என்னோட வீட்ல தான் இருந்தான். அடுத்த நாள் நைட்டு ராமு உணவு சமைச்சுட்டு, என்னோட ஃப்ரெண்டையும், அவளோட காதலனையும் சாப்பிட கூப்பிட்டான். ஆனா, அவங்க 2 பேரும் ரூம்ல ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் அதிகமா குடிச்சிட்டே இருந்தாள். அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டா. அவளோட காதலன் எங்க கூட சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தாரு. அவரு என்கிட்ட, "நீங்க என்னோட காதலிய விட ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு" சொன்னாரு. இப்படி பேசினதும் ராமு அவன கோவமா பார்த்தான். சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பையன் அவனோட ரூமுக்கு போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா ராமு என்கிட்ட வந்து, "ஓனர், உங்களோட இந்த நண்பர்கள் எப்படி இருக்காங்க? அந்த மனுஷனோட பேச்ச எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு" சொன்னான். அப்ப நான் ராமு கிட்ட, "நான் உன்னை எங்க வீட்ல ஒருத்தரா தான் பார்க்கிறேன். அதுக்காக நீ என்னோட விருந்தினர்களை பத்தி எதையும் பேசலாம்னு அர்த்தம்? இல்ல. அ வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு சேவை செய்றது உன்னோட வேலை. அதனால நீ அத மட்டும் செய். மத்தபடி எனக்கு எதுவும் நீ கத்து தர வேண்டியதில்லைன்னு" சொன்னேன். ராமு அதட்டி விட்டுட்டு என்னோட ரூமுக்கு போனேன். நான் அவனை அதட்டி இருந்தாலும், அவன் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான். அப்ப நான் என்னோட மருந்த எடுத்துக்கிட்டு தண்ணீர குடிச்சிட்டு தூங்குனேன். இன்னைக்கு ராமு என்னோட ரூமுக்கு தூங்க வரலன்னு நெனச்சேன். ஆனா காலையில கண்ணு முழிச்சு பார்த்தப்ப, அவன் என்னோட ரூம்ல இருந்தான். கொஞ்ச நேரத்துல என்னோட பக்கத்துல பிரெண்டும் இருந்தா. அவ ரொம்பவே கோபமா இருந்தா. ராமுவை என்னோட முன்னாடி கொண்டு வந்தா. ராமுவோட கையில என்னோட பிரெண்டோட துப்பட்டா கட்டப்பட்டிருந்துச்சு. அப்ப அவ சொன்னா, "உன்னோட இந்த கிராமத்து வேலைக்காரன் என்னோட காதலனோட கைய உடைச்சிட்டான்." ராமு தலைய மட்டும் ஆட்டிட்டு, "சாரி மேடம். நான் எதுவுமே செய்யல. நைட் அந்த சார் தான் போதையில இருந்திருப்பாரு. அப்ப அவரு ஸ்டடி இல்லாம கீழ விழுந்திருப்பாரு. நான் ஏன் அவர் மேல கை வைக்க போறேன்னு" சொன்னான். அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஆனா, ராமு எனக்காக
அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான். அவங்க 2 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. ராமு என்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சான். அவன் எந்த தப்புமே செய்யலன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் லீவ் எடுத்தேன். ஏன்னா பல நாட்களா நான் ரொம்பவே பிஸியா இருந்துட்டேன். இன்னைக்கு எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம்னு நெனச்சேன். காலையில உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் 1 மணி நேரம் தூங்குனேன். என்னோட பையனும் என் கூட தூங்கினான். எழுந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கப் டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. நான் ராமுவ டீ போட சொல்லி சொன்னேன். ஆனா அவன்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. அவன தேடிக்கிட்டே அவனோட ரூமுக்கு போனேன். அங்க ராமு குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளிய வந்திருந்தான். அப்ப அவன் ரொம்பவே அழகா இருந்தான். நான் அவன உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு எதுவுமே நினைவில இல்ல. அப்ப ராமு என்ன கூப்பிட்டான். ஆனாலும் நான் என்னோட நினைவை இழந்து அவன பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் என்னோட கண்களுக்கு முன்னாடி ஒரு சைகை செஞ்சான். அப்ப எனக்கு நினைவு வந்துச்சு. நான் அவன்கிட்ட எனக்காக டீ தயாரிக்க சொன்னேன். எப்பவுமே இந்த மாரி லீவ்ல இருக்கும்போது என்னோட சருமத்த பராமரிக்கிறதுக்கான வேலைய செய்ய ஆரம்பிப்பேன். எனக்கு மேக்கப் பண்றதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால, என்னோட ரூம்லயே ஒரு பார்லர் செட்டப்பையும் பண்ணி வச்சிருக்கேன். அங்க உட்கார்ந்து என்னோட வேலைகள ஆரம்பிச்சேன். அப்ப நான் கால்ல இருக்கக்கூடிய முடிகளை அகற்றதுக்காக வேக்சிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல கொஞ்சம் சிம்பிளா இருந்த அந்த வேலை, கொஞ்சம் கவனக்குறைவினால கொஞ்சம் சூடான மெழுகை என்னோட கால்ல அதிகமா பட்டுருச்சு. அது எரிச்சலை அதிகமா ஏற்படுத்துச்சு. வழியால நான் அலற ஆரம்பிச்சேன். என்னோட அலறல் சத்தத்த கேட்ட ராமு ஓடி என்னோட ரூமுக்கு வந்தான். அவன் என்னோட கால்களை பார்த்தான். அவன் என்னோட கால்ல இருந்து சூடான மெழுகை எடுத்து விட்டுட்டு, அங்க கிரீம் போட்டு தடவுனான். அவனோட கைகள் என்னோட கால்ல பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ராமுவோட கால் மேல கொஞ்சம் பலமா கை வச்சு அழுத்துனதும், நான் வலியால அலறிட்டேன். நான் இருந்த நிலையில இருக்கிறத பார்த்து, அவனும் ஓனர், "இப்போ நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க என்ன செய்யணுமோ சொல்லுங்க. நான் உங்களுக்கு உதவி செய்றேன்னு" சொன்னான். நான் அவன்கிட்ட என்னோட மற்றொரு காலையும் காட்டி, "இதுக்கும் வேக்சின் பண்ணணும்னு" சொன்னேன். ராம சொன்ன மாரியே செஞ்சான். அவன் என்னோட முகத்துல மசாஜ் செய்ய ஆரம்பிச்சான். அவன் மசாஜ் செஞ்சதுல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சது. இன்னைக்கு லீவ் நாள் எனக்கு ரொம்பவே அமைதியா போச்சு. ராமு கிட்ட எல்லாமே நல்ல குணங்கள் அதிகமா இருந்துச்சு. எந்த வேலையிலயும் அவன் பின்வாங்குறதே இல்லை. இன்னைக்கு நைட் நான் அவன என்னோட ரூம்ல தூங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். நாள் முழுக்க நான் வீட்ல இருக்கிறது இல்லை. குறைந்தபட்சம் நைட்லாவது நான் என்னோட குழந்தை கூட தனியா இருக்கணும். தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஒவ்வொரு முறையும் ராமு என்னோட ரூமுக்கு வருது எனக்கு பிடிக்கல. அதனால நான் அவன என்னோட ரூம்ல தூங்க வர வேணாம்னு சொல்லிட்டேன். இப்படியே நாட்கள் போச்சு. சில நாட்களா ராமு இல்லாம என்னோட பையன் நைட்ல சரியா தூங்குறதே இல்ல. ஆனா மெதுவா அவனோட அழுகைய நிறுத்திட்டான். ஆனா என்னோட மனசுல சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தேன். காலையில எழுந்ததும் என்னோட உடல் மிகவும் வலிக்க ஆரம்பிச்சது. திடீர்னு இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல. சில நாட்கள் என்னோட உடல் வலி மிகவும் அதிகமா இருக்கும். படுக்கையிலிருந்து எழும்பவும் எனக்கு விருப்பமே இல்லாம இருந்துச்சு. அப்ப நான் ஆபீஸ்ல இருந்து ஒரு வாரம் லீவ் எடுத்தேன். சில நாட்கள் ஓய்வெடுத்தேன். சில நேரம் கொஞ்சம் சரியாகிரும். இப்ப முழு நேரம் என்னோட பையன் ராமு கிட்ட இருக்கான். அவனுக்கு பசிச்சா ராமு அடிக்கடி என்ன ரூமுக்கு வருவான். ஆனா இன்னைக்கு நான் என்னோட தலைய புடிச்சுட்டு உட்கார்ந்திருந்தேன். நைட் ராமு தண்ணீர் எடுத்துட்டு வந்து என்னோட ரூம்ல கொண்டு வந்து குடுத்தான். நான் என்னோட தலையில கை வச்சிருக்கிற பார்த்து எனக்கு ரொம்பவே வலிக்கிறதா புரிஞ்சுக்கிட்டான். ராமுவும், "மேடம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னா, நான் உங்களோட நெத்தியில மசாஜ் செய்யட்டுமான்னு" கேட்டான். என்னோட தலை ரொம்பவே வலிச்சது. அதனால நானும் சரின்னு சொல்லி சொன்னேன். மசாஜ் செஞ்சா என்னோட தலைவலி கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. மசாஜ் செய்யும்போது ராமு என்கிட்ட, "மேடம், உங்களுக்கு ரேவந்தோட தந்தை பத்தி நினைவுக்கு வருது இல்லையா? நீங்க இவ்வளவு அழகாவும், இளமையாவும் இருந்தும் ஏன் இன்னும் தனியா இருக்கீங்கன்னு?" கேட்டான். அவனோட கேள்வி என்கிட்ட சரியான பதில் இல்ல. நான் அவன்கிட்ட உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லன்னு சொன்னேன். அந்த கேள்வி அங்கேயே முடிஞ்சிருச்சு. ராமுவோட இந்த மசாஜ் எனக்கு நல்ல தூக்கம் வர வச்சது. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறமா நான் என்னோட காதலனை சந்திக்க தேதியும் வந்துச்சு. கடைசியா அந்த நாளும் வந்துருச்சு. அன்னைக்கு நாள் முழுக்க என்னோட மனசுல ஏதாவது ஒரு வேலையில பிஸியா வச்சிருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். நைட் இருட்டுல என்னோட காதலன் எனக்கு நினைவுக்கு வந்தான். இன்னைக்கு அவன் என் கூட இல்ல. ஆனா அவன் என்னோட குழந்தையோட தந்தை. ரேவந்த பார்க்கிற பயலா, எனக்கு தினமும் அவனோட நினைவு வரும். இன்னைக்கு என்னோட உணர்வுகள என்னால மறைக்க முடியல. நான் என்னோட ரூம்ல சத்தமா அழக ஆரம்பிச்சேன். ரேவன் பக்கத்துல தூங்கிட்டு இருந்தான். அதுவும் எனக்கு நினைவில் இல்ல. நான் இன்னைக்கு என்னோட மருந்துகளையும் எடுத்துக்கல. அப்போ ராமு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். நான் அழுகிறத பார்த்துட்டு அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான். நான் அமைதியானதுக்கு அப்புறமா அவன் எனக்கு சில மருந்துகளையும் கொடுத்தான். என்னோட அழுக சத்தத்தால ரேவந்த் லேசா அசைந்து என்னோட பையன் எழுந்திருச்ச கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமு என்னை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போனான். அங்க போயிட்டு நான் ராமுவோட கைய பிடிச்சுக்கிட்டேன். நான் என்னனோட உணர்வை இழந்துட்டது போல இருந்துச்சு.
என்னோட அழுகைக்கான காரணத்த கேட்ட ராமுவும் இப்போ அமைதியாகிட்டான். அவன் தொடர்ந்து என்னோட கண்ணீர தொடச்சுக்கிட்டே இருந்தான். நான் அழுதுகிட்டே அவனோட கைய பிடிச்சுக்கிட்டு, அவன என்னோட பக்கத்துல உட்கார வச்சேன். அப்ப ராமு சொன்னா, "மேடம், நான் இன்னும் சின்ன பையன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா." அவனோட பேச்ச கேட்டு நான் மெதுவா அவனோட பக்கத்துல உட்கார்ந்தேன். அந்த நைட்டு முழுக்க நான் அவனோட ரூம்ல இருந்தேன். ஆனா காலையில நான் எழுந்தப்போ அவன் பக்கத்துல இல்ல. அவனோட சட்டம் மட்டும் அங்கேயே இருந்துச்சு. நான் வெளியில போனப்போ, ராமு என்னோட குழந்தைக்கு பாலும், பிஸ்கட்டும் குடுக்கறத பார்த்தேன். எனக்கு ரேவந்த பத்தி நினைவு இல்ல. ஆனா ராமு அவன மறக்கவே இல்லை. அவன் எங்க 2 பேத்தையும், தாயையும், மகனையும் சந்தோஷமா பாத்துக்கிறான். நைட்டுக்கு அப்புறமா நான் காலையில தாமதமா தான் எழும்புனேன். அந்த நாள் முழுக்க ராமு என்ன பார்க்கவே இல்ல. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் என்ன சந்திக்க வீட்டுக்கு வந்தா. அவ ராமுவ பார்க்கல. ஆனா ராமு அவளுக்கு தண்ணி கொண்டு வந்து குடுத்தான். அதுக்கப்புறமா ரூம விட்டு வெளிய போனா. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து புறப்பட ஆரம்பிச்சா. அவ போகும்போது ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு போனா. வேலைக்காரன எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து அனுப்பிரு. அவன பார்க்க எவ்வளவு அப்பாவி மாதிரி இருக்கானோ, அவ்வளவுக்கு அப்பாவி இல்லன்னு சொன்னான். அவ பேச்ச நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. வழக்கு போல நாங்க நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, ராமு வாட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்துக்கிட்டு என்னோட ரூமுக்கு வந்தான். ரேவந்தையும் தூங்க வச்சான். ரேவந்த் இன்னைக்கு காலையில ஊஞ்சலைய தூங்கிட்டே இருந்தான். ராமு அவன பாத்துட்டே இருந்தான். நான் என்னோட ரூம்ல லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தூங்குனேன். நைட் நேரத்துக்கு அப்புறமா என்னோட ரூம்ல ரேவந்தோட குரல் கேட்டுருச்சு. அவனோட குரலால என்னோட தூக்க கலைஞ்சிருச்சு. நான் இழந்து பார்த்தப்போ அவனோட அழுக சத்தம் நின்னுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்னோட ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் அமைதியா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். ராமு என்னோட ரூம்குள்ள வந்தான். நான் தூங்குறேனா இல்லனான்னு பார்க்கறதுக்கு என்னோட பக்கத்துல வந்தான். அதுக்கப்புறமா என்னோட மொபைல் எடுத்தான். அவனோட அந்த தேடல பார்த்து நான் வேகமா ரூமோட லைட் ஆன் பண்ணேன். நான் விழிச்சிருக்கிறத பார்த்து அவனும் திகைச்சு போயிட்டான். நான் அவனோட கையில இருந்து என்னோட ஃபோன் புடுங்கினேன். நான் அவன்கிட்ட, "ராமு, இதெல்லாம் என்ன, நீ இப்போ இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு?" கேட்டேன். அதுக்கு அவனும் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போக ஆரம்பிச்சான். அவனும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போக ஆரம்பிச்சான். ஆனா நான் அவன அவ்வளவு எளிதா விடுறதுக்கு விரும்பல. என்னோட ஃப்ரெண்டோட காதலனை அவன் அடிச்ச வீடியோவை நான் அவனுக்கு காட்டினேன். அன்னைக்கு அவன் மொபைல் கேமரா தவறுதலா ஆன் செய்யப்பட்டிருந்துச்சு. அதுல அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுக்கான காட்சியும் பதிவாகி இருந்துச்சு. காலையில பிரெண்ட் என்னை சந்திக்க வந்தப்ப அந்த வீடியோ எனக்கு காட்டினான். அப்போலிருந்து நான் ராமுவ உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். "ராமு, நீயே போய் சொன்ன, நீ ஏன் அந்த பையனை அடிச்சன்னு?" கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், "உங்கள யார் கெட்ட கண்ணால பார்த்தாலும் நான் உங்க கூட இப்படித்தான் செய்வேன்" அப்படின்னு சொன்னான். அந்த நைட்டு அவங்க போதையில இருந்தப்ப அவன் உங்களோட ரூமுக்கு வந்தான். அவன் உங்க கூட தவறு செய்ய முயற்சி செஞ்சான். அதனால தான் அவனை அடிச்சேன்னு சொன்னான். ராமுவோட பேச்ச கேட்ட நானும் சரி, நான் உன்னோட பேச்ச நம்புறேன். ஆனா நீ ஏன் எனக்கு தண்ணீல தூக்க மருந்து கலந்து குடுக்குற? நீ எனக்கு தண்ணீல தூக்க மருந்து கலந்து குடுக்கிறதா நான் பார்த்தேன். உன்னோட பார்வை என் மேல இருந்துச்சு. நீ என்ன விரும்புனியோ அத நானே செஞ்சு குடுத்திருப்பேன். இப்ப உன்னோட கணக்க நீ குடு. உன்னோட ஊருக்கு போன்னு சொல்லி சொன்னேன். என்னோட பேச்ச கேட்டு ராமு சொன்னா, "ஓனர், நீங்க நெனைக்கிறது மாதிரி எதுவுமே நடக்கல. நேத்து நைட் நமக்குள்ள எந்த தப்பும் நடக்கல. நான் உங்களுக்கு தண்ணீல தூக்க மருந்து கலந்தேன். அதனால நீங்க என்னோட பக்கத்துல வந்ததும் தூங்கிட்டீங்க. நான் உங்க கூட எந்த தப்பும் செய்ய வேண்டியதில்லை. சில நாட்களுக்கு முன்னாடி நைட் நீங்க ஃபோன்ல பேசும்போது உங்க பேச்ச கேட்டேன். நீங்க திரும்ப திரும்ப உங்களோட காதலனை சந்திக்க தயாராகிட்டு இருந்தீங்க. உங்களோட சந்திப்பு உங்க வீட்டிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எனக்கு இது எல்லாமே தெரியும். நீங்க அவனை ஒருபோதும் சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு தினமும் நைட்ல தூக்க மருந்து கலந்து குடுக்குறேன். அந்த நபர் இன்னும் உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட பொய் சொல்றாரு. அவங்க உங்க குழந்தைய உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு திரும்பவும் உங்க பக்கத்துல வராங்க. அவனோட மனைவிக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால அவர் உங்ககிட்ட வராருன்னு சொன்னான். "ராமு, நீ யாரு? உனக்கு எல்லா தகவலும் எப்படி கிடைச்சுச்சுன்னு?" கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், "ஒரு நாள் உங்க தாத்தா எனக்கு உங்களோட போட்டோவ காட்டினாரு. நான் உங்கள பார்த்த முதல் பார்வையிலேயே விரும்ப ஆரம்பிச்சேன். ஆனா அவரு நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டுப் போனவங்கன்னு சொன்னாரு. ஆனா நான் உங்கள கல்யாணம் செஞ்சுக்க விரும்பினேன். எனக்கு உங்கள பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சது. நான் உங்க தாத்தாவோட சேர்ந்து இந்த திட்டத்த உருவாக்கினேன். உங்க மனசுல எனக்கான இடத்த உருவாக்க நான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா பலர் உங்கள கெட்ட கண்ணோட பார்க்கிறத நான் பார்த்தேன். அதனால நான் உங்கள பாதுகாக்க ஆரம்பிச்சேன். ராமுக்கு 18 வயசு இல்ல. என்னோட முதல் சந்தேகம் சரிதான். அவனுக்கு வயசு 30க்கு மேல நல்ல வேலையில இருந்தான். அவன் என் மேல வச்சிருந்த காதலுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டான். ராமு என்னோட காதலன பத்தி என்ன சொன்னானோ, அது எல்லாமே உண்மை. ராமு என்னோட காதலன பத்தி எல்லா தகவல்களையும் சரியா கண்டுபிடிச்சு, ராமு மாதிரியான ஒரு நேர்மையான கணவனும், என்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவும் கிடைக்குது. எனக்கு பெரிய சந்தோஷம்.
என்னோட காதல் அப்படிங்கிற ஒரு ஏமாற்று வலையில நான் திரும்பவும் சிக்காம நான் தப்பிச்சுட்டேன். இன்னைக்கு நான் தேவ் அப்படிங்கிற ராமு கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ என்னையும் என்னோட குழந்தையையும் ரொம்பவே நேசிக்கிறான். அன்பா பாத்துக்கிறான். என்னோட தாத்தாவோட காரணமா இப்ப எனக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைச்சிருக்கு. ராமுவ போல ஒரு நல்ல கணவர் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். நண்பர்களே, உங்கள உண்மையா நேசிக்கக்கூடியவங்க எந்த கஷ்டத்திலயும் உங்கள விட்டு போக மாட்டாங்க. உறவுகளை பேணக்கூடியவங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்ல. உறவுகளை முறிக்கிறவங்களுக்கு சின்ன சாக்கு போக்கு கூட காரணமா இருக்கும். இதுதான் என்னோட இன்னைக்கு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே போன்ற இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி, இசை.